அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். எல்லாரோட ப்ரிப்பரேஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாருமே ஒரு சீரியஸோட இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்க்குறேன். அந்த கமெண்ட்ல எல்லாம் உங்களுடைய சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தெரியுது. டிசிப்ளின் பீட்ஸ் டவுட். The day 1 is gone and the day 2 is faded away. இன்னைக்கு டே 3ல இருக்கீங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து டே 3ல இருக்கீங்க. You are stepping closer to the exam date. இப்பதான் உங்களுடைய ரியல் டெஸ்டே பிகின் ஆகுது. கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன். கன்சிஸ்டன்சில தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது. The discipline அப்படிங்கிறது it is between what you want now and what you want the most. இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் என் எதிர்காலத்துல நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல தான் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அந்த டிசிப்ளின்ல இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்து நம்ம சேர்த்துறோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மைண்ட் சரியில்லை, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், போர்ஷன் ஹெவியா இருக்கு, காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜுமே உங்களுடைய செலக்ஷன் ப்ராசஸ்க்கு கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கு. எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ்டா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சு பாருங்களேன். உங்களுக்கே ஒரு தைரியம் வரும், உங்களுக்கே ஒரு பூஸ்டப்பா இருக்கும். TRP is not looking for perfect ones. It is looking for persistent ones. உங்கள மாதிரி stay calm, stay smart and believe in your process. Trust in yourself. அரசு பள்ளியில முதுகலை ஆசிரியரா நீங்க பணியாற்ற போறீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கான்றத பாத்துக்கோங்க. சோ இந்த வாரம் ஃபுல்லா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு யூனிட் 2 டெஸ்ட் 1 நீங்க அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. 50 கேள்விகள் இருந்தது, நல்ல ஆன்சர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பாத்துடலாம். மறக்காம நம்மளுடைய வாகை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நம்ம போடுறதுல ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நிறைய உழைப்பு இருக்கு. அதனால எல்லா வீடியோக்குமே லைக் போடுங்க, அது பல பேரை போய் சேரட்டும், உங்கள மாதிரி அவங்களும் பயனடையட்டும். அதே போல வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவங்க வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாகைச்சுடரோட யூடியூப் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாயின் அப்படின்னு இருக்கும். அந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வாகைச்சுடரோட இணைஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஏர்லி ஆக்சஸும் உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோஸும் டெஸ்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சோ வாங்க இன்னைக்கு இந்த 50 கேள்விகளுக்கான விடைகளை பார்த்துடலாம். முதல்ல கல்வி உளவியல் யூனிட் 2 டெஸ்ட் 1 philosophical and sociological foundations of education அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்கிறோம். முதல் கேள்வி, கல்வி சூழல்களில் யதார்த்தத்தின் இயல்பு மற்றும் இருப்பு பற்றி முதன்மையாக விவாதிக்கும் தத்துவத்தின் எந்த கிளை? மெய்யியல். கல்வி சூழல்களில் யதார்த்தத்தின் இயல்பு மற்றும் இருப்பு பற்றி முதன்மையாக விவாதிக்கும் தத்துவத்தின் எந்த கிளை? மெய்யியல். Which branch of philosophy primarily deals with the nature of reality and existence in educational context? Metaphysics. இரண்டாவது கேள்வி, கல்வியில் கருத்தியல்வாதத்தின்படி கல்வியின் முதன்மையான நோக்கம் என்ன? தன்னை உணர்தல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி. கல்வியில் கருத்தியல்வாதத்தின்படி கல்வியின் முதன்மையான நோக்கம் தன்னை உணர்தல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி. According to idealism in education, the primary aim of education is self-realization and spiritual development. மூன்றாவது கேள்வி, கல்வியின் யதார்த்தவாத தத்துவத்தில் அறிவு முதன்மையாக எவ்வாறு பெறப்படுகிறது? உணர்வு, அனுபவம் மற்றும் கவனிப்பு. கல்வியின் யதார்த்தவாத தத்துவத்தில் அறிவு முதன்மையாக எவ்வாறு பெறப்படுகிறது? உணர்வு, அனுபவம் மற்றும் கவனிப்பு. In realist philosophy of education, the knowledge is primarily acquired through sensory experience and observation. 4. கல்வியில் இயற்கைவாதம் வலியுறுத்துவது எது? இயற்கை வளர்ச்சியை பின்பற்றும் குழந்தை மைய கற்றல். கல்வியில் இயற்கைவாதம் வலியுறுத்துவது எது? இயற்கை வளர்ச்சியை பின்பற்றும் குழந்தை மைய கற்றல். Naturalism in education emphasizes child-centered learning following natural development. ஐந்தாவது கேள்வி, ஜான் டூயியின் நடைமுறைவாத கல்வி அணுகுமுறை முதன்மையாக எதை கவனிக்கிறது? அனுபவம் மற்றும் பிரச்சனை தீர்வு மூலம் கற்றல்.
ஜான் டூயியின் நடைமுறைவாத கல்வி அணுகுமுறை முதன்மையாக எதை கவனிக்கிறது? அனுபவம் மற்றும் பிரச்சனை தீர்வு மூலம் கற்று. John Dewey's pragmatic approach to education primarily focuses on learning through experience and problem solving. ஆறாவது கேள்வி, கல்வியில் கருத்தியல் ஒழுக்க கோட்பாட்டின்படி கட்டுப்பாடு என்பது எதை உள்ளடக்குகிறது? சுய நுண்ணறிவு மற்றும் சுய பகுப்பாய்வு. கல்வியில் கருத்தியல் ஒழுக்க கோட்பாட்டின்படி கட்டுப்பாடு என்பது எதை உள்ளடக்குகிறது? சுய நுண்ணறிவு மற்றும் சுய பகுப்பாய்வு. The idealist concept of discipline in education involves self-insight and self-analysis. ஏழாவது கேள்வி, யதார்த்தவாத கோட்பாட்டின்படி பாடத்திட்டம் முதன்மையாக எதை உள்ளடக்க வேண்டும்? அறிவியல் பாடங்கள் மற்றும் நடைமுறை அறிவு. யதார்த்தவாத கோட்பாட்டின்படி பாடத்திட்டம் முதன்மையாக எதை உள்ளடக்க வேண்டும்? அறிவியல் பாடங்கள் மற்றும் நடைமுறை அறிவு. According to realism, the curriculum should primarily include science subjects and practical knowledge. எட்டாவது கேள்வி, இயற்கையில் கல்வி எதை வலியுறுத்துகிறது? தனிப்பட்ட கவனம் மற்றும் தன்னியக்க கற்றல். இயற்கையில் கல்வி எதை வலியுறுத்துகிறது? தனிப்பட்ட கவனம் மற்றும் தன்னியக்க கற்றல். Naturalistic education advocates for individual attention and self-directed learning. ஒன்பதாவது கேள்வி, நடைமுறைவாதத்தின் செயல் மூலம் கற்றல் கொள்கையை முதன்மையாக வளர்த்தவர் யார்? ஜான் டூயி. நடைமுறைவாதத்தின் செயல் மூலம் கற்றல் கொள்கையை முதன்மையாக வளர்த்தவர் யார்? ஜான் டூயி. Pragmatism's learning by doing principle was primarily developed by John Dewey. பத்தாவது கேள்வி, கருத்தியலின் அறிவு மெய்யியல் அடித்தளம் வலியுறுத்துவது எது? கருத்துக்களே ஒரு உண்மையான யதார்த்தம். கருத்தியலின் அறிவு மெய்யியல் அடித்தளம் வலியுறுத்துவது எது? கருத்துக்களே ஒரு உண்மையான யதார்த்தம். The epistemological foundation of idealism holds that ideas are the only true reality. பதினோராவது கேள்வி, பிளாட்டோவின் தி ரிபப்ளிக் நூலில் கல்வி குறித்த கருத்து எதை வலியுறுத்துகிறது? இயற்கையான திறமைகளின் அடிப்படையில் சிறப்பு கல்வி. பிளாட்டோவின் தி ரிபப்ளிக் நூலில் கல்வி குறித்த கருத்து எதை வலியுறுத்துகிறது? இயற்கையான திறமைகளின் அடிப்படையில் சிறப்பு கல்வி. Plato's concept of education in Republic emphasizes specialized education based on natural abilities. 12. ரூசோவின் எமில் நூல் எதை வலியுறுத்துகிறது? குழந்தைகளின் வளர்ச்சியை பின்பற்றும் இயற்கை கல்வி. ரூசோவின் எமில் நூல் எதை வலியுறுத்துகிறது? குழந்தைகளின் வளர்ச்சியை பின்பற்றும் இயற்கை கல்வி. The Rousseau's Emile advocates for natural education following child's development. 13. பெஸ்டலோஸின் கல்வி முறை எதை வலியுறுத்துகிறது? புலனுணர்வு மற்றும் கவனிப்பு வழியாக கற்றல். பெஸ்டலோஸின் கல்வி முறை எதை வலியுறுத்துகிறது? புலனுணர்வு மற்றும் கவனிப்பு வழியாக கற்றல். Pestalozzi's educational method emphasized learning through sense perception and observation. 14. புரோபெல்லின் கிண்டர் கார்டன் கருத்து எதை அடிப்படையாக கொண்டது? கற்றலின் அடித்தளமாக விளையாட்டு. புரோபெல்லின் கிண்டர் கார்டன் கருத்து எதை அடிப்படையாக கொண்டது? கற்றலின் அடித்தளமாக விளையாட்டு. Probel's kindergarten concept was based on play as the foundation of learning. 15. மரிய மாண்டிச்சோரியின் கல்வி முறையின் முதன்மை அம்சம் எது? தயாரிக்கப்பட்ட சூழல் மற்றும் தன்னியக்க கற்றல். மரிய மாண்டிச்சோரியின் கல்வி முறையின் முதன்மை அம்சம் எது? தயாரிக்கப்பட்ட சூழல் மற்றும் தன்னியக்க கற்றல். மரிய மாண்டிச்சோரி's method primarily features prepared environment and self-directed learning. 16வது கேள்வி, பெர்ட்ராண்ட் ரசலின் கல்விக்கான பங்களிப்பு எதை உள்ளடக்கியது? தர்க்க பகுப்பாய்வு மற்றும் விமர்சன சிந்தனை.
பெர்ட்ராண்ட் ரசலின் கல்விக்கான பங்களிப்பு எதை உள்ளடக்கியது? தர்க்க பகுப்பாய்வு மற்றும் விமர்சன சிந்தனை. பெர்ட்ராண்ட் ரசல்ஸ் contribution to education includes logical analysis and critical thinking. 17. ஜான் டூயின் ஜனநாயகமும் கல்வியும் நூல் கூறுவது எது? ஜனநாயக பங்கேற்புக்கு செயல்முறை கற்றல் அனுபவங்கள் தேவை. ஜான் டூயின் ஜனநாயகமும் கல்வியும் நூல் கூறுவது எது? ஜனநாயக பங்கேற்புக்கு செயல்முறை கற்றல் அனுபவங்கள் தேவை. Dewey's Democracy and Education argues that democratic participation requires active learning experiences. 18. ரூசோவின் இயற்கை கல்வி கோட்பாட்டின்படி குழந்தைகள் இயல்பாக நல்லவர்களாக பிறக்கின்றனர், தடையின்றி வளரவிடப்பட வேண்டும். ரூசோவின் இயற்கை கல்வி கோட்பாட்டின்படி குழந்தைகள் இயல்பாக நல்லவர்களாக பிறக்கின்றனர், தடையின்றி வளரவிடப்பட வேண்டும். According to Rousseau's natural education, children are naturally good and should develop freely. 19வது கேள்வி, மகாத்மா காந்தியின் நை தாளீம் வலியுறுத்துவது எது? உற்பத்தி தொழில் மற்றும் கைவினை வழியாக கற்றல். மகாத்மா காந்தியின் நை தாளீம் வலியுறுத்துவது எது? உற்பத்தி தொழில் மற்றும் கைவினை வழியாக கற்றல். மகாத்மா காந்திஸ் நை தாளீம் emphasized learning through productive work and craft. 20வது கேள்வி, ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதன் கல்வி தத்துவம் கவனம் செலுத்தியது எதில்? மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையேயான இசைவு. ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதன் கல்வி தத்துவம் கவனம் செலுத்தியது எதில்? மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையேயான இசைவு. Rabindranath Tagore's educational philosophy at Shantiniketan focused on harmony between human beings and nature. 21வது கேள்வி, சுவாமி விவேகானந்தரின் கல்வி கருத்து குறிக்கோளாக கொண்டது எது? மனிதராக்குதல் மற்றும் பண்பாட்டை வளர்த்தல். சுவாமி விவேகானந்தரின் கல்வி கருத்து குறிக்கோளாக கொண்டது எது? மனிதராக்குதல் மற்றும் பண்பாட்டை வளர்த்தல். Swami Vivekananda's concept of education aimed at man making and character building. 22. ஜே கிருஷ்ணமூர்த்தியின் கல்வி அணுகுமுறை வலியுறுத்தியது எது? நிபந்தனையற்ற சுதந்திரம் மற்றும் சுய விசாரணை. ஜே கிருஷ்ணமூர்த்தியின் கல்வி அணுகுமுறை வலியுறுத்தியது எது? நிபந்தனையற்ற சுதந்திரம் மற்றும் சுய விசாரணை. J. Krishnamurthy's approach to education emphasized freedom from conditioning and self-inquiry. 23. ஸ்ரீ அரவிந்தரின் ஒருங்கிணைந்த கல்வி கருத்து உள்ளடக்குவது எது? கிழக்கு மற்றும் மேற்கு கல்வி கோட்பாட்டுகளின் இணைப்பு. ஸ்ரீ அரவிந்தரின் ஒருங்கிணைந்த கல்வி கருத்து உள்ளடங்குவது எது? கிழக்கு மற்றும் மேற்கு கல்வி கோட்பாடுகளின் இணைப்பு. Sri Aurobindo's integral education concept includes synthesis of Eastern and Western educational ideals. 24. காந்தியடிகளின் சர்வோதயா கல்வி கருத்து குறிப்பிடுவது எது? அனைவரின் நலன் மற்றும் வளர்ச்சி. காந்தியடிகளின் சர்வோதயா கல்வி கருத்து குறிப்பிடுவது எது? அனைவரின் நலன் மற்றும் வளர்ச்சி. Gandhi's concept of Sarvodaya in education means welfare and development of all. 25. தற்கால கல்வி முறை குறித்த தாகூரின் விமர்சனம் கவனம் செலுத்தியது எதில்? இயந்திரமான மற்றும் உயிரற்ற கற்பித்தல் முறைகள். தற்கால கல்வி முறை குறித்த தாகூரின் விமர்சனம் கவனம் செலுத்தியது எதில்? இயந்திரத்தனமான மற்றும் உயிரற்ற கற்பித்தல் முறைகள். Tagore's criticism of contemporary education system focused on mechanical and lifeless teaching methods. 26வது கேள்வி, எமில் டர்கம்ஸ் கூற்றுப்படி கல்வியின் முதன்மை பணி எது? சமூக ஒருமைப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. எமில் டர்கம்ஸ் கூற்றின்படி கல்வியின் முதன்மை பணி எது? சமூக ஒருமைப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. According to Emil Durkheim's education's primary function is social solidarity and integration. 27. கல்வி சமூகவியலில் மேக்ஸ் வெப்பரின் வெர்ஸ்டஹெய்ன் கருத்து குறிப்பிடுவது எது?
சமூக நடவடிக்கையின் விளக்கமுறை புரிதல். கல்வி சமூகவியலில் மேக்ஸ் வெப்பரின் வர்ஸ்டஹெய்ன் கருத்து குறிப்பிடுவது எது? சமூக நடவடிக்கையின் விளக்கமுறை புரிதல். மேக்ஸ் வெப்பர்ஸ் கான்செப்ட் ஆஃப் வர்ஸ்டஹெய்ன் in educational sociology refers to interpretive understanding of social action. 28. முதலாளித்துவ சமூகத்தில் கல்வி குறித்த காரல் மார்க்சின் கருத்து எது? வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் ஆளும் வர்க்கத்தின் நலன்களுக்கு உதவுகிறது. முதலாளித்துவ சமூகத்தில் கல்வி குறித்த காரல் மார்க்சின் கருத்து கூறுவது என்ன? வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் ஆளும் வர்க்கத்தின் நலன்களுக்கு உதவுகிறது. காரல் மார்க்ஸ் view of education in capitalist society suggests it reproduces class inequality and serves ruling class interests. 29. ஆகஸ்ட் கோம்டேவின் கல்வியில் நேர்மறை கோட்பாட்டு அணுகுமுறை வலியுறுத்தியது எது? அறிவியல் முறை மற்றும் அனுபவ அறிவு. Auguste Comte's positivist approach to education emphasized scientific method and empirical knowledge. 30வது கேள்வி. பாவ்லோ ஃபெரேரின் கல்வியில் வங்கி மாதிரி விவரிப்பது எது? மாணவர்களின் அறிவை பெறும் செயலற்ற பெறுநர்களாக. பாவ்லோ ஃபெரேரியின் கல்வியில் வங்கி மாதிரி விவரிப்பது எது? மாணவர்கள் அறிவை பெறும் செயலற்ற பெறுநராக. Paulo Freire's banking model of education describes students as passive recipients of deposited knowledge. 31வது கேள்வி. டர்கமின் உயிரியல் ஒற்றுமை கருத்து கல்வியுடன் தொடர்பு படுத்துவது எது? சிக்கலான சமூகத்தின் தொழில் பிரிவுகளுக்கான சிறப்பு கல்வி. டர்கமின் உயிரியல் ஒற்றுமை கருத்து கல்வியுடன் தொடர்பு படுத்துவது எது? சிக்கலான சமூகத்தின் தொழில் பிரிவுகளுக்கான சிறப்பு கல்வி. Durkheim's concept of organic solidarity relates to education through specialized education for complex societies division of labor. 32. மார்க்சிய மறைமுக பாடத்திட்டம் கருத்து குறிப்பிடுவது எது? பள்ளி கல்வி வழியாக பரவும் உள்ளார்ந்த மதிப்பீடுகள் மற்றும் விதிமுறைகள். மார்க்சிய மறைமுக பாடத்திட்டம் கருத்து குறிப்பிடுவது எது? பள்ளி கல்வி வழியாக பரவும் உள்ளார்ந்த மதிப்பீடுகள் மற்றும் விதிமுறைகள். The Marxist concept of hidden curriculum refers to implicit values and norms transmitted through schooling. 33. கல்வியில் அதிகார அமைப்பு குறித்த வெப்பரின் ஆய்வு எதை முன்னிலைப்படுத்துகிறது? பகுத்தறிவு அமைப்பு மற்றும் அதிகார கட்டமைப்புகள். கல்வியில் அதிகார அமைப்பு குறித்த வெப்பரின் ஆய்வு எதை முன்னிலைப்படுத்துகிறது? பகுத்தறிவு அமைப்பு மற்றும் அதிகார கட்டமைப்புகள். Weber's analysis of bureaucracy in education highlights rational organization and authority structures. 34. ஐநாவின் நிலையான வளர்ச்சி குறிக்கோள் 4 SDG 4 கவனம் செலுத்துவது எது? அனைவருக்கும் உள்ளடக்கமான மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்தல். ஐநாவின் நிலையான வளர்ச்சி குறிக்கோள் 4 கவனம் செலுத்துவது எது? அனைவருக்கும் உள்ளடக்கமான மற்றும் சமமான தரமான கல்வியை உறுதி செய்தல். The UN Sustainable Development Goal 4 focuses on ensuring inclusive and equitable quality education for all. 35. கல்வி தாராளமயமாக்கல் முதன்மையாக உள்ளடக்குவது எது? சந்தை வழிமுறைகள் மற்றும் தனியார் துறை பங்களிப்பு. கல்வி தாராளமயமாக்கல் முதன்மையாக உள்ளடக்குவது எது? சந்தை வழிமுறைகள் மற்றும் தனியார் பங்களிப்பு. Educational liberalization primarily involves market mechanisms and private sector participation. 36வது கேள்வி. கல்வியில் பாலின பார்வையின் நோக்கம் என்ன? பாலின ஒத்திசைவுகளை எதிர்த்து சம வாய்ப்புகளை உறுதி செய்தல். கல்வியில் பாலின பார்வையின் நோக்கம் என்ன? பாலின ஒத்திசைவுகளை எதிர்த்து சம வாய்ப்புகளை உறுதி செய்தல். Gender perspective in education aims to challenge gender stereotypes
and ensure equal opportunities. 37வது கேள்வி, சுற்றுச்சூழல் கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன? சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் நிலையான நடைமுறைகளை வளர்த்தல். சுற்றுச்சூழல் கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன? சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் நிலையான நடைமுறைகளை வளர்த்தல். Environmental education's primary objective is developing environmental consciousness and sustainable practices. 38 அமைதி கல்வியின் அடிப்படை நோக்கம் எது? மோதல் தீர்வு திறன்கள் மற்றும் வன்முறையற்ற தொடர்பு. அமைதி கல்வியின் அடிப்படை நோக்கம் எது? மோதல் தீர்வு திறன்கள் மற்றும் வன்முறையற்ற தொடர்பு. Peace education fundamentally seeks to conflict resolution skills and non-violent communication. 39வது கேள்வி, தற்கால சூழலில் மதிப்பீட்டு கல்வி வலியுறுத்துவது எது? உலகளாவிய மனித மதிப்புகள் மற்றும் நெறிமுறை வளர்ச்சி. தற்கால சூழலில் மதிப்பீட்டு கல்வி வலியுறுத்துவது எது? உலகளாவிய மனித மதிப்புகள் மற்றும் நெறிமுறை வளர்ச்சி. Value education in contemporary context emphasizes universal human values and ethical development. 40வது கேள்வி, கல்வியில் உலகமயமாக்கலின் தாக்கம் உள்ளடக்குவது எது? பாடத்திட்டத்தின் தரப்படுத்துதல் மற்றும் சர்வதேச போட்டித்தன்மை. கல்வியில் உலகமயமாக்கலின் தாக்கம் உள்ளடக்குவது எது? பாடத்திட்டங்களின் தரப்படுத்துதல் மற்றும் சர்வதேச போட்டித்தன்மை. Globalization's impact on education includes standardization of curriculum, international competitiveness. 41 கல்வியில் கலாச்சார மூலதனம் என்ற சமூகவியல் கருத்து குறிப்பிடுவது எது? அறிவு, திறன்கள் மற்றும் கலாச்சார திறமைகள் நன்மைகளை வழங்குகின்றன. கல்வியில் கலாச்சார மூலதனம் என்ற சமூகவியல் கருத்து குறிப்பிடுவது எது? அறிவு, திறன்கள் மற்றும் கலாச்சார திறமைகள் நன்மைகளை வழங்குகின்றன. The sociological concept of cultural capital in education refers to knowledge, skills and cultural competencies that provide advantages. 42வது கேள்வி, சமூக அடுக்குமுறை கல்வியை எவ்வாறு பாதிக்கிறது? சமூக வகுப்பின் அடிப்படையில் தரமான கல்விக்கான வேறுபட்ட அணுகல். சமூக அடுக்குமுறை கல்வியை எவ்வாறு பாதிக்கிறது? சமூக வகுப்பின் அடிப்படையில் தரமான கல்விக்கான வேறுபட்ட அணுகல். Social stratification affects education through differential access to quality education based on social class. 43 கல்வி இயக்கம் என்பது முதன்மையாக எதனை குறிக்கிறது? கல்வி சாதனை மூலம் சமூக வகுப்புகளுக்கு இடையே நகர்வு. கல்வி இயக்கம் என்பது முதன்மையாக எதனை குறிக்கிறது? கல்வி சாதனை மூலம் சமூக வகுப்புகளுக்கு இடையே நகர்வு. Educational mobility primarily means movement between social classes through educational achievement. 44 கல்வியில் திறமையாண்மை என்னும் கருத்து கூறுவது தனிப்பட்ட திறமை மற்றும் முயற்சியின் அடிப்படையில் சாதனை. கல்வியில் திறமையாண்மை என்னும் கருத்து கூறுவது தனிப்பட்ட திறமை மற்றும் முயற்சியின் அடிப்படையில் சாதனை. The concept of meritocracy in education suggests achievement based on individual ability and effort. 45வது கேள்வி, கல்வியில் சமூக நீதி தேவைப்படுவது வேறுபட்ட தேவைகள் மற்றும் சூழல்களை கருத்தில் கொண்டு சமநிலை சார்முறை. கல்வியில் சமூக நீதி தேவைப்படுவது வேறுபட்ட தேவைகள் மற்றும் சூழல்களை கருத்தில் கொண்டு சமநிலை சார்முறை. Social justice in education requires equitable treatment addressing diverse needs and circumstances. 46 பவுலோ ஃப்ரேரியின் விமர்சன கற்பித்தல் முறை வலியுறுத்துவது எது? விமர்சன விழிப்புணர்வு மற்றும் அடக்குமுறை நிலைமைகளின் மாற்றம். பவுலோ ஃப்ரேரியின் விமர்சன கற்பித்தல் முறை வலியுறுத்துவது எது? விமர்சன விழிப்புணர்வு மற்றும் அடக்குமுறை நிலைகளின் மாற்றம். Paulo Freire's critical pedagogy emphasizes critical consciousness and transformation of oppressive condition. 47
உடற்கல்வியின் முழுமையான வளர்ச்சிக்கான பங்களிப்பு உள்ளடக்குவது உடல், மன, சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி. உடற்கல்வியின் முழுமையான வளர்ச்சிக்கான பங்களிப்பு உள்ளடக்குவது உடல், மன, சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி. Physical education's contribution to holistic development includes physical, mental, social and emotional development. 48வது கேள்வி, பள்ளிகளில் உடல்நல கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன? ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிப்பதும் நோய்களை தடுப்பதும். பள்ளிகளில் உடல்நல கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன? ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிப்பதும் நோய்களை தடுப்பதும். Health education in schools primarily aims to promoting healthy lifestyle choices and disease prevention. 49 உள்ளடக்க கல்வி என்ற கருத்து அடிப்படையில் உள்ளடங்குவது எது? திறன்களை பொருட்படுத்தாமல் அனைத்து கற்பவர்களையும் உள்ளடக்கிய கல்வி. உள்ளடக்க கல்வி என்ற கருத்து அடிப்படையில் உள்ளடங்குவது எது? திறன்களை பொருட்படுத்தாமல் அனைத்து கற்பவர்களையும் உள்ளடக்கிய கல்வி. The concept of inclusive education fundamentally involves education that accommodates all learners regardless of abilities. இறுதி கேள்வி 50வது, கல்வி வழியாக உலகளாவிய புரிதலை ஊக்குவிப்பது எதன் மூலம்? உலகளாவிய குடியுரிமை மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு. கல்வி வழியாக உலகளாவிய புரிதலை ஊக்குவிப்பது எதன் மூலம்? உலகளாவிய குடியுரிமை மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு. International understanding through education promotes global citizenship and cross-cultural cooperation. So, இந்த 50 வினாக்களுக்கும் விடைகளை நீங்க பார்த்துட்டீங்க. விடைகளை செக் பண்ணுங்க. சரியான விடைகள் எழுதியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அட்டன் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்மளுடைய சிறு சிறு தேர்வுகள் தான் நம்மளுக்கான மதிப்பெண்களை பெற்று தர போகுது. ஒரு யூனிட்டுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டா கூட மொத்தம் 10 யூனிட் இருக்கு. சோ 30 கேள்விகள் ஆகும். அதனால ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா விடாமுயற்சியோட இந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கட்டும். சோ உங்களுடைய மார்க் எவ்வளவு வாங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கிரீவன்சஸ் இருக்கு, இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சஜஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளுடைய வாகை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வார சனிக்கிழமை யூனிட் 3யோட டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி 6 மணிக்கு கொஸ்டினும் 9 மணிக்கு ஆன்சர்ஸும் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்றோம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணட்டும். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க. மொபைல் அட்டென்ட் பண்றவங்களா இருந்தா ஹைப் அப்படின்னு கேட்கும், அந்த ஹைப்பையும் கொடுங்க. தொடர்ந்து வாகை சுடர் சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.